ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம ரீடிங் எதை பற்றினது அப்படின்னா, இதுதான் என் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரட் கார்டு ரீடிங்கில் கன்ஃபார்ம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது தான் டாபிக். ஸோ நான் சொல்ல வேண்டிய மேட்ரு, கன்வே பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் இதை ஃபுல்லாக கன்வே பண்ணிடுறேன். கன்வே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ட்வின் ஃப்ளேம் கன்ஃபர்மேஷன் டேரட் கார்டில் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது. ஓகே, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறது பொதுவாகவே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு என்னோடய மிஸ்டீஸ் ட்வின் ஃப்ளேம்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு உயிர் ரெண்டு உடம்புல இருக்குது. ஓகேயா, ஃபெமினைன் பொலாரிட்டியாக ஒரு பாடிக்குள்ளே இருக்குது, மாஸ்குலைன் பொலாரிட்டியாக இன்னொரு பாடிக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அப்போது நம்ம அந்த இன்னொரு ஹாஃபை தேடி தான் பயணத்தை தொடங்குகிறோம். ஆனால் தொடங்கும்போது தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எனக்கான இன்னொரு ஹாஃப் இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருக்கு, இல்லை இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயோ ஒரு ஃபிசிக்கல் பிளேனில் இருக்குது. எனக்கு அந்த இன்னொரு ஹாஃப் வேணும். என்னால் அந்த இன்னொரு ஹாஃப் இல்லாமல் வாழவே முடியல, அந்த ஏக்கத்தை அடக்கவே முடியல அப்படின்னு தான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுது. ஆனால் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி மொத்தமாகவே அப்படிப்பட்ட ஜேர்னி கிடையாது. ஃபஸ்ட்டு எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம டாக்ஸிக் சுச்சுவேஷனில் இருக்கோம். டாக்ஸிக் சுச்சுவேஷன்லேருந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரும். ஏன்னா உட்காந்து நம்ம யோசிக்கிறோம், ஏன் நம்மளால் மற்றவங்கள மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியல, ஏன் நம்மளால் மற்றவங்கள மாதிரி ஹாப்பியாக இருக்க முடியல, நார்மல் லைஃப் வாழ முடியலன்னு நம்மளுக்கு நம்மளே உட்காந்து யோசிக்கும் போது, இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணும்போது தான் நமக்கு பதில் கிடைக்குது. ஏதோ ஒரு நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து இது இல்லை போல் இருக்குது, நம்மளுக்கான லைஃப் இல்லை போல் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு அப்கிரேடட் விழிப்பு நிலை. ஸோ திஸ் இஸ் ஹூ வி ஆர், இப்படி தான் நம்ம இருக்கிறோம், அதனால தான் மற்றவங்கள மாதிரி இருக்க முடியலன்னு ஒரு விழிப்பு நிலை வருதில்ல, அது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், அதை அக்செப்ட் பண்ணுறோமா, அக்னாலேஜ் பண்ணுறோமா, இல்லை இப்படியெல்லாம் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்கிற ஒரு நார்மல் ரொட்டீனையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, டெய்லி படுற பாடையே பட்டுக்கிட்டு இருக்கோமாங்கிறதுலாம் நம்ம பிரச்சனை. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்ததுக்கப்புறம் ரியலைசேஷன் வந்தப்புறம் அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா செல்ஃப் லவ் பிறக்கும். செல்ஃப் லவ் பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த டாக்ஸிக் சுச்சுவேஷன், டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் இருந்தெல்லாம் வெளியே வருவீங்க. அப்படி இல்லை, அந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டையாவது உங்களுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் டாக்ஸிசிட்டி எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுல்ல, அதை லெட் கோ பண்ண கற்றுக்குவீங்க. அதுக்கப்புறம் யுவர் ஹீலிங் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ். ஏன்னா யூ வில் ஸ்டார்ட் டு ஃபீல் யுவர் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. எமோஷன்ஸை ஜிபிஆர்எஸ்ஸாக யூஸ் பண்ணி ஜேர்னியை மார்ச் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜேர்னியை மார்ச் ஃபார்வர்ட் பண்ணும்போது யூ வில் பி வெரி ஆத்தென்டிக். இது என்னோட சோலை நரிஷ் பண்ணுது, இது என்னோட சோலை நரிஷ் பண்ணலை. அப்போ நரிஷ் பண்ணாத விஷயங்கள் எல்லாம் இட் வில் நாட் சர்வ் ஃபார் யுவர் ஹையஸ்ட் குட். ஸோ அப்போ எந்தெந்த விஷயம் உங்களுக்கு ஹையஸ்ட் குட்டுக்கு சர்வ் பண்ணலையோ அந்த விஷயத்தெல்லாம் லெட் கோ பண்ண கற்றுக்குவீங்க. திஸ் இஸ் ஹவு ஹீலிங் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ். அதுக்கப்புறமா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த விஷயமெல்லாம் என்னை ட்ரிகர் பண்ணுது, என்னென்ன எமோஷ்னல் ட்ராமா இருக்குது, என்னென்ன இன்னர் சைல்டு ட்ராமா இருக்குது, இன்னர் ஃபெமினைன் ட்ராமா என்ன இருக்குது, இன்னர் மாஸ்குலைன் ட்ராமா என்ன இருக்குது. ஸோ இந்த இன்னர் மாஸ்குலைன், இன்னர் ஃபெமினைன் ட்ராமாலாம் எனக்குள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்தது நான் வாழ்ந்த சூழ்நிலை, எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து விட்னஸ் பண்ண ஃபாதர் உன்ஸ் அண்ட் மதர் உன்ஸ் எனக்குள்ளே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி அதெல்லாம் லெட் கோன்னு விட்டு அதெல்லாமே ஹீல் பண்ண கற்றுப்பீங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் இருந்து ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன்லேருந்து செல்ஃப் லவ்லேருந்து லெட்டிங் கோ ஆஃப் தி டாக்ஸிசிட்டி, லெட்டிங் கோ ஆஃப் தி டாக்ஸிசிட்டியிலேருந்து ஹீலிங். இப்போ ஹீல் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, யூ பிகமிங் என்ன சொல்கிறது, ஓப்பன் டு ஆல் தி ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். இப்போ பிரம்மஞானம் கிடைக்கும். திஸ் இஸ் கால்டு அவேக்கனிங் ஜேர்னி. எப்படி சொல்கிறது, அசென்ஷன் ஜேர்னி அப்படி வச்சுக்கோங்க. ஸோ சோல் லெவலில் இவால்வ் ஆக ஆரம்பிப்பீங்க, சோல் லெவலில் அவேக்கன் ஆக ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த பயணத்தில் எங்கேயுமே இன்னொரு ஆள் சம்மந்தப்படவே இல்லை. ஓகேயா? ஸோ இது முழுக்க உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் செல்ஃப் என்லைட்டன்மெண்ட் ஜேர்னி. நீங்கள் பிரம்மஞானம் அடைஞ்சு இந்த லௌதீக வாழ்க்கையிலேருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு வரணும். ஆன்மீகம்னா முதல்ல என்ன, எல்லாரும் நினச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு கல்ச்சலையை வச்சுக்கிட்டு, இல்லை வீட்டில் ஃபோட்டோக்களை வச்சுக்கிட்டு அதுக்கு பூ போட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணி சாமி கும்பிட்றது இல்லை. ஆன்மீகம் அகத்தில் இருந்தால் தான் புறத்தில் வரும். நட்ட கல்லும் பேசும், எப்போ நாதன் உள்ளே இருந்தால் தான் பேசும். இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிட்டோம். அப்போது கடவுளுங்கிறது எங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. ஆன்மீகம் அப்படின்னா என்ன, உன்னை கடந்து உள்ளே பார், அதுதான் கடவுள். உன்னை கடந்து உள்ளே பார்.
கடவுள். ஓகேயா? ஸோ அப்போ அந்த ஆன்மா, உங்களோட ஆன்மாவை தேடிய பயணம் தான் ஆன்மீகம். உங்களோட ஆன்மாவை நீங்கள் ரீச் பண்ணி அந்த ஆன்மா கூட பேச முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுது, ஆன்மாவோட வாய்ஸை கேட்க முடியுது, அந்த ஆன்மா கூட இரண்டரை கலக்கிறதுக்காக தான் இத்தனையும் தேடுறீங்க. மோட்சம் அதுதான். வாழும் காலத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும் ஞானம் பிரம்ம ஞானம். அந்த பிரம்ம ஞானத்தின்படியே தர்ம வழியில் வாழ்கிறது தான் ஜீவன் முக்தி. ஓகேயா? இவ்வளவு ஞானமும் கிடச்சிருச்சு, எனக்கு கிடைச்ச ஞானத்தெல்லாம் நான் மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேங்கிறது லைஃப் பர்பஸ். லைஃப் பர்பஸில் வாழ்ந்து என்ன பண்ணுறீங்க? பாதையை காமிக்கிறீங்க மற்றவங்களுக்கு. யூ ஆர் அ வே ஷோவர். ஓகேயா? பாதையை காமிக்கிறவங்க. இதெல்லாம் வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில் என்ன பண்ணுறீங்க? இறைத்தன்மையிலேயே இருந்து இறையாகவே, இறை கூடவே கலந்து இறையாகவே மாறுறது தான் மோட்சம். அதைத்தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் சொல்லி கொடுக்குற பயணம் தான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. இதை விட்டுட்டு எனக்காக இன்னொரு ஹாஃப் எங்கேயோ பிறந்திருக்கு, இதெல்லாம் வாழுங்க, ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆகுங்க. இன்னொரு ஹாஃப் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தேடி வரும். ட்வின் ஃப்ளேமை பற்றி நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கணுமா? A to Z எல்லாமே பப்ளிக் ஃபோரத்துலேயே மிஸ்டீஸ் ட்வின் ஃப்ளேம்ஸ் இன் தமிழுங்கிற சேனல்லையே நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இதில் முழுக்க முழுக்க என்ன இருக்குது? ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் உங்களை நீங்கள் அறிதல், உங்களை நீங்கள் நம்புறது, உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் நம்புறது, நீங்கள் ஹையர் பவரோட உங்களோட ஆன்மாவோட கனெக்ட் பண்ணிக்கிறது, உங்கள் ஆன்மா கிட்ட பேசுகிறது, உங்கள் ஆன்மா என்ன சொல்லுதோ ஓகேயா அதன்படி செயல்படுவது. இதுதான் பயணமாக இருக்கே தவிர, அப்போது நீங்கள் யாரோ ஒரு பர்சனை, சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் இருந்தாலும் ஜேர்னி தொடங்கும் போது எனக்காக அந்த ஆண் வேணுங்கிற ஏக்கத்தில் தான் தொடங்கினேன் மேம், இதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னா உங்களோட ஹையர் பவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த ஆன்மா கிட்ட தானே கேட்கணும். ஏன்னா ஆன்மா தானே உயிராக பிரிஞ்சு கீழே இன்னும் டிசெண்ட் ஆகி அந்த உயிரை ரெண்டு பொலாரிட்டியாக பிரிஞ்சு ஒன்று ஆண்மையாக பிறந்திருக்கு, இன்னொன்று பெண்மையாக பிறந்திருக்கு. இப்போ இதை கேட்டுட்ருக்க நீங்கள் பெண்மைனா அப்போ உங்கள் ஆன்மை யாருன்னு உங்கள் ஆன்மாவுக்கு தானே தெரியும். அப்போ ஆன்மா கிட்ட கேட்டு தானே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், இவன் தான் என் ட்வின் ஃப்ளேமா, இவ தான் என் ட்வின் ஃப்ளேமான்னு உங்கள் ஆன்மா கிட்ட கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். டேரட் கார்டு கிட்ட கேட்டு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? ஸோ இந்த டேரட் கார்டு அப்படிங்கிறதே எக்ஸ்டர்னல் இருக்குது, உங்களுக்கு வெளியே இருக்குது. அப்போ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி எதை சொல்லுது? ட்வின் ஃப்ளேம் யூனியன், ஃபிசிக்கல் யூனியனுக்காக தான் இவ்வளோ ஏங்குறீங்க. அப்போ அந்த ஃபிசிக்கல் யூனியனுக்காக நீங்கள் ஏங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏங்குற விஷயம் இப்போ கன்ஃபர்மேஷனெல்லாம் வெளியே தேடி போகிறீங்க. ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கிற ஒரு ஆண், இந்த பர்சன் என் மனசுக்குள்ளே இருக்கார், இந்த பர்சன் தான் என் ட்வின் ஃப்ளேமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பூமியில் இந்த பர்சனை பார்த்தேன், மீட் பண்ணினேன், இவர் தான் என் ட்வின் ஃப்ளேமா இல்லையான்னு எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னு நீங்கள் டேரட் கார்டு கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் அப்போ வெளியே இருக்கிற ஒரு ஆண் உங்கள் லைஃப்பில் வந்துட்டாங்க, பழகுறாங்க, பேசுகிறாங்க, இந்த பர்சன் எனக்கு ட்வின் ஃப்ளேமா இல்லையான்னு தெரியலை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா கூட நீங்கள் கனெக்டடாக இல்லைன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு. அப்போ ஆன்மா கிட்ட கன்ஃபர்மேஷனை கேட்குறாம வெளியே டேரட் கார்டு கிட்ட கேட்குறீங்க அப்படின்னாலும் புறத்தில் தான் இருக்குது உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக, வெளியே இருக்குது உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக. ஓகேயா? இன்னொன்று உங்கள் டிவைன் மேஸ்குலைன், ஸ்பிரிச்சுவல் மேஸ்குலைன் உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இதயத்துக்குள்ளேயே வாழ்கிறாங்க. அப்போ அந்த மேஸ்குலைன் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காமல், அந்த மேஸ்குலைன் கிட்ட நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேட்காமல் இதுதான் நீயா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் அவன் கொடுக்கணும் உங்களுக்கு. அவன் கொடுக்காம நீங்கள் புறத்தில் இருக்கிற மேஸ்குலைனை, உங்கள் எண்ணம், நோக்கம் இது பூரா வெளியே இருக்கிற ஆண்கிட்ட போகுது. உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேம் அவ கூட இருக்கட்டும், ஆண்கிட்ட போகுது அப்படின்னா அப்போ நீங்கள் செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்லேயே தானே இருக்கிறீங்க. உள்ளுக்குள்ளே இன்னரில் உங்கள் ஆன்மா கூடயோ உங்கள் டிவைன் மேஸ்குலின் கூடயோ நீங்கள் யூனியன் கான்ஷியஸ்னஸில் இல்லை. அதைத்தான் சொல்லுது. ஸோ இந்த ஹோல் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியே யூனியன் கான்ஷியஸ்னஸுக்காக தான். நீங்கள் ஜீவன் முக்தி அடைஞ்சு மோட்சம் அடையணுங்கிறதுக்கு தானே தவிர ஒரு ஆணை தேடி ஓடுற பயணம் இல்லை, ஆணை துரத்திக்கிட்டு போகிற பயணம் கிடையாது. சரி மேம், நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம். இப்போது நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரியே எங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்க டிவைன் மேஸ்குலின் கூடயே நாங்கள் வாழ கற்றுக்கிட்டோம், டிவைன் மேஸ்குலின் அட்ராக்ட் பண்ண கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ எங்கள் லைஃப்பில் ஒரு மேஸ்குலின் என்ட்ரு ஆகிருக்காங்க. இவங்க தான் என்னோடய ட்வின் ஃப்ளேமா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அதுவுமே மிஸ்டீஸ் ட்வின் ஃப்ளேம்ஸ் இன் தமிழ் சேனலில் தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் மூணுலேயுமே போட்டிருக்கேன். உங்களுக்கு தமிழ் தான் தெரியும்னா தமிழ் சேனலில் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். அதை பார்த்து அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுவுமே உங்கள் ஆன்மா கிட்ட கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும்.
ஓகேயா? உங்கள் ஆன்மா கிட்ட நீங்கள் செல்ஃப் டாக்கை ப்ராக்டிஸ் பண்ணி டீப் கான்வர்சேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ஆன்மா சொல்கிற பதிலையும் நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஒன் வே டிராஃபிக் மாதிரி நீங்கள் மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் மட்டுமே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஆன்மா பேசுகிறது எப்படி கேட்பீங்க? ஆன்மா சொல்கிற பதில் எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஸோ அப்போ ஆன்மா கிட்ட தான் இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணணுமே தவிர டேரட் கார்டு கிட்ட இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடாது. ஓகேயா? ஸோ ஈவன் தோ ஐம் அ டேரட் கார்டு ரீடர், நான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிலையும் இருக்கிறேன். என்னோடய லைஃப் பர்பஸ் வந்து அவங்க கூட அவங்களுக்கு இருக்கிற டிஸ்ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் இருக்கும்ல, அவங்கவுங்களே ரொம்ப கார்மிக்காக ட்ரீட் பண்ணிக்கிறாங்க, அவங்கவுங்களே செல்ஃப் கிரிட்டிக்காக வச்சுருக்காங்க, அவங்கவுங்களே செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு கில்ட்டி ஃபீலிங்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க, செல்ஃப் சாபட்டாஜ் மோடில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் சத்தியமாக எனக்கு தமிழ் வார்த்தை தெரியாதுங்க. செல்ஃப் சாபட்டாஜ் மோடில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எஜுகேட் பண்ணி அவங்கவுங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அன்கண்டிஷனல் லவ் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றுறதுக்கு செல்ஃப் லவ்வை சொல்லிக் கொடுக்குறதும் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை சொல்லிக் கொடுக்குறதும் தான் என்னுடைய லைஃப் பர்பஸ். ஓகேயா? அப்போது அவங்கவுங்களுக்கே அவங்கவுங்க கூட செல்ஃப் லவ்வோடு இருக்க தெரிஞ்சது, ஹோல் அண்ட் கம்ப்ளீட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பில் இருக்க தெரிஞ்சுது, அவங்க கனவுகள் எல்லாம் ரியாலிட்டியில் வாழ தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் தான் அதே மாதிரி மதித்து இன்னொரு மனிதர்கிட்ட பழக தெரியும். அது உங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேமாக இல்லாமல் இருக்கட்டும். அன்கண்டிஷனல்ங்கிறது வாழ்கிற வாழ்க்கை பாதையாக இருக்கணுமே தவிர ஒரே ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடாது. ஓகேயா? ஸோ இதை சொல்லிக் கொடுக்குறது தான் என்னோடய லைஃப் பர்பஸ். ஸோ என்ன தான் நான் டேரட் கார்டு வந்து காசுக்காக வாசிக்கிறேன், என்னை தேடி வர்றீங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ட்வின் ஃப்ளேம் கன்ஃபர்மேஷன் டேரட் கார்டில் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லி தர வேண்டியது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுப்போம். பட் ஸ்டில் எதுக்கெல்லாம் இப்போ டேரட் கார்டு ரீடிங் பார்க்கலாம் மேம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் வருது. அன்டில் தென் பாய். இதை கேட்டுட்டு உங்களுக்கு உங்கள் கூட உங்கள் ஆன்மா கிட்ட செல்ஃப் டாக்கை டீப் கான்வர்சேஷன்ஸ் போத் தி சைட்ஸ், போத் தி வே கம்யூனிகேஷன் இஸ் அ ஸ்கில். ஒன் வே டிராஃபிக்காக இருக்கக்கூடாது. எப்போவுமே இட் ஷுட் பி கன்வேடு ப்ராப்பர்லி. அதை கரெக்டாக அழகாக உங்களை ப்ரெசென்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி கன்வே பண்ணுறதும் ஒரு ஸ்கில்லு தான். கன்வே பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத அவங்க பர்செப்ஷன்லேருந்து கேட்டு நீங்கள் உள்வாங்கிக்கிறது, தட் இஸ் ஆல்சோ ஸ்கில். அதை உள்வாங்கினதுக்கப்புறம் உங்கள் லைஃப் பர்செப்ஷனில் அதை அப்ளை பண்ணி நீங்கள் ஞானம் அடைகிறதுங்கிறது அடுத்த ஸ்கில். ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.